ஹலோ ஆல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் போனப்ப எடுத்த வீடியோ தாங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாள் பிளான் பண்ணிலாம் கிளம்பலங்க. சடனாக கிளம்புனது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் வந்து லாஸ்ட் மினிட் தாங்க பேக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். பவர் பேங்க், கேபிள், சாரி தான் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணதால மேட்சிங்காக பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், ஜுவல்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. இந்த பரபரப்புலேயும் உனக்கு மேட்சிங் முக்கியமா அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். இட்ஸ் அ கேர்ள் திங்க. ஒரு புடவை கட்டினா இதெல்லாம் போடணும் தானேங்க ஆசைப்படுவோம். அதுக்காக ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மினிமலான மேக்கப் திங்ஸு 2 அட்டை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விசிறிக்கலாம் அப்படின்றதுக்காக. புடவை இது தாங்க எடுத்திருக்கேன். க்ரீன் கலர், எல்லோ, ரெட், க்ரீன் இந்த மாதிரி தான் கோவிலுக்கெலாம் மோஸ்ட்லி நான் போடுவேன். அதனால் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் பேக் பண்ணிவிட்டு, வெயில் அடித்தா போகிறதுக்கு 2 கேப்பு எடுத்துக்கிட்டு பேக்கிங் பண்ணிவிட்டு, வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. எப்படி போகிறோம்? விழுப்புரத்துலேருந்து போகிறோமா? பாண்டியிலேருந்து போகிறோமா? எதில் போகிறோம்? ட்ரெயினில் போகிறோமா? பஸ்ஸில் போகிறோமா? எதுவுமே தெரியாதுங்க. பேக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு முருகனை வேண்டிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. அந்த நேரம் பார்த்து தாங்க இந்த ரெட் கலர் கார் வந்தது. அதில் நம்ம வேலோட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பாண்டியை தாங்க காட்டுச்சு. நாங்கள் பாண்டிக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் விசாரித்தோம். எஸ்சிடிசினா ஆன்லைனில் முன்னாடியே புக் பண்ணணுமேம்மா, அந்த பஸ் இன்னும் 2 நிமிஷத்தில் கிளம்ப போகுது, நீ போய் விசாரின்னாரு. அதே மாதிரி அந்த கண்டக்டர் 2 பேர்னா ஏறுங்க, 2 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோன்னே உடனே வேகமாக போய் 2 வீலரை பார்க் பண்ணிவிட்டு ஓடி அந்தாங்க பஸ்ஸில் ஏறினார். பஸ்ஸே ஃப்ரீயாக இருக்குது, நீ என்ன 2 சீட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம். அதை நான் போக அவங்க சொல்கிறேங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்ங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் விருப்பப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு அது நடக்குது. ஸோ எதுவுமே கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் நடக்காதுங்க. நான் வந்து திருச்செந்தூர் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அந்த கடவுள் அதை நிறைவேற்றுறாருன்ற ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நொடியில் நான் அப்போ இருந்தேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு மெய் சிலிர்த்த ஒரு மொமெண்ட்டுங்க. அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்த உடனேவே நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா அது ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு. நம்ம பாண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக திருச்செந்தூருக்கு தாங்க அது பஸ் வந்து ரீச் ஆகும். நடுவில் எங்கேயுமே நம்ம வேறு பஸ் மாற வேணாம். ஸோ கடலூரில் தாங்க இந்த பஸ்ஸு ஹோலாக ஒரு ஃபேமிலி புக் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏற போகிறாங்க. ஸோ அதனால தாங்க பஸ்ஸே எம்டியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்க. இது ஒரு ஹோல் ஃபேமிலியே இந்த பஸ்ஸில் இப்போ ஏற போகிறாங்க. இந்த டைம் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும்னால என் ஹஸ்பண்டை போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டேங்க. எனக்கு பிடிச்ச ஹைட் அண்ட் சிக் பிஸ்கெட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், பொண்ணழிப்புதல் நடக்குது. இப்போல்லாம் யாருங்க இப்படி பொண்ணழிப்புதல் பண்ணுறா? என் அம்மாவோட காலத்தோட சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம நெய்வேலி பஸ் ஸ்டாண்ட் தாங்க ரீச் ஆனோம். இங்கே வந்து கண்டக்டர் சொன்னார், 10 நிமிஷம் பஸ்ஸு நிற்கும், சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டு பஸ் ஏறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுங்க, தோசையே வரல. அதனால லாஸ்ட் மினிட்ல அவரும் நானும் ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். அப்போ தான் நாங்கள் பஸ்ஸோட நம்பரே நோட்டீஸ் பண்ணோம். டைம் ஒரு 11:00 கிட்ட இல்லை 10:30 கிட்ட இருக்குங்க. இந்த டைமில் பாருங்களேன், அங்கே வந்து வேலை நடக்குது போலங்க. அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, நிறைய புகை போகுது. இந்த நெய்வேலி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு நாள் பகலில் வந்தோன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த இருட்டிலே இது ரொம்ப அழகாக தெரிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க ரீச் ஆனோம். இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் தான். பட் சில ஸ்டாப்லாம் வந்து நின்று தான் போச்சு. ஏன்னா இது ட்ராக்கிங் பஸ்ஸாக, அதனால் நின்று தாங்க போச்சு. என் ஃபோனில் 33% தாங்க சார்ஜ் இருந்துச்சு. அது பவர் பேங்க்கில் 75% தான் இருந்தது. இதை வச்சு தாங்க நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நான் வந்து சார்ஜரோட ஹெட்டு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இங்கே வந்து போலீஸ் செக்கிங் நடந்ததுங்க. அப்போ தாங்க பார்த்தேன், கிழக்கு வாசல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே திருச்செந்தூர் சாமி சிலை இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு கனெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் நான் ஜன்னல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேங்க. நான் ஏன் திடீர்னு திருச்செந்தூர் கிளம்புனேன் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்விங்க. ஸோ அதுக்கான பதிலையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, உச்சி பிள்ளையார் கோயிலுங்க. இதே இடத்துக்கு இதே வழியாக நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தாங்க வந்துடணும். அப்போ நம்ம ரொம்ப பதட்டமாக போனோம். அந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், திடீர்னு எடுத்தாங்க உச்சி பிள்ளையார் கோயில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஒழுங்காக கவர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே தெரியுங்க. இப்போ உச்சி பிள்ளையார் கோயில் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும், அதுக்கப்புறம் ரவுண்டானம் வரும், அதுக்கப்புறம் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வரும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியுங்க. ஏன்னா நான் 1 வீக் முன்னாடி தாங்க வந்துட்டு போனோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள்.
உங்களுக்கே நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றது புரிய வரும். அதுக்கப்புறம் விராலி மலை தாங்க நம்ம பார்த்தோம். இது ஒரு லாங்காக ஏதோ ஒன்று லைட்டிங்கோட போகுதுலங்க, அது என்னன்னே எனக்கு தெரியலங்க. ஆனால் காலையில் உங்களுக்கு அது என்னன்னு நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற தீப ஒளி மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க. உத்து பார்க்கலான்னு அப்படியே நான் கிட்ட பார்த்தேங்க. பார்த்தா அங்கே மழையே இல்லைங்க. அது ஒரு மேகத்து பின்னாடி இருந்த ஒரு நிலாவோட வெளிச்சம் போல். அது நம்ம கண்ணுக்கு வந்து அப்படியே என் கண்ணுக்கு அப்படி திருவண்ணாமலை அப்படியே தீப ஒளி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் சிவனை வேண்டிட்டேங்க. யாரோட அனுகிரகம் எல்லாமே எங்கேயும் போக முடியாது. எல்லாரோட அனுகிரகம் தேவையில்லைங்க. ஸோ வந்து நாம் வந்து இப்போ மதுரை ரீச் ஆகிட்டோன்னு இந்த சிலையை வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ அங்கே தான் தத்ரூபமாக இருக்கும். ஸோ நம்ம மதுரை ரீச் ஆனப்போ நம்மளுக்கு டீ பிரேக் டைம் கொடுத்தாங்க. டீ குடித்தோடனே பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ இருட்டில் பார்க்குறப்ப ஏதோ ரெட்டாக இவ்வளோ பொறியே லைட் எரியுது. அதெல்லாம் என்னடானே நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. காலைல விடிஞ்ச பிறகு தாங்க தெரியுது. அது எல்லாமே விண்டமில். அவங்களுக்கு தெரியுதா பாருங்கள், மினுக்கு மினுக்குன்னு ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள். இதுதாங்க நம்மளுக்கு ராத்திரி ஃபுல்லாக ரெட் லைட்டாக தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோங்க. காலையில் விடிஞ்சிருச்சு, தூத்துக்குடி ரீச் ஆயாச்சு. ஸோ தூத்துக்குடி ரீச் ஆனோடனே நான் பார்த்த விஷயம், வாராகி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலையிலே மங்களகரமான அந்த சாங்கெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப கிரேட்ஃபுல்லான மார்னிங்காக வந்து ஆரம்பிச்சுதுங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. தூத்துக்குடினாலே உப்பு தானங்க ஸ்பெஷல். ஸோ அதுதான் சின்ன வயசில் அப்பா அம்மா கூட இங்கெல்லாம் வந்திருக்கோம். இப்போ வந்து தனியாக வரோம். ஸோ அப்பா அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சிங்க, இந்த கூட்டத்தில் கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள வீட்டில் விட்டு வந்துட்டு நாம்ளே லாஸ்ட் மினிட் தம்க கிளம்பணும். அதனால தான் யாரையுமே கூப்பிடல. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் லைவ் பார்த்துட்டே தாங்க ஃபோனில் வந்துட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறப்ப அப்போவே எனக்கு லைட்டாக பயம் எடுத்துக்கிச்சு. நம்ம எப்படி சாமியை போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. 5 பஸ் ஸ்டாண்டுங்க ஃபுல்லாக ஆகிட்டு 6வது பஸ் ஸ்டாப்புக்கு தாங்க நம்மளே போகிறோம். ஸோ எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக பார்க்குறப்பே லைட்டாக பயம் எடுத்துக்கிச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட் தாங்க, இதாங்க 6வது பஸ் ஸ்டாண்ட். இதுவே மோஸ்ட்லி ஃபுல்லாகிடுச்சு. இறங்கினோடனே கண்டக்டர் சொன்னார், இந்த பஸ் ஈவினிங் 5:30க்கு வருமா, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்பர் கொடுத்தாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேப் இருக்குது. ஏன்னா உள்ள வெஹிக்கல்ஸ் அலோடு இல்லை, 2 வீலர்ஸ் தான் வருது. பட் வேறு எதுவும் அலோடு இல்லை. அங்கேயே ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அன்னதானம் அங்கேயே போட்டாங்க. அங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம். கேசரியும் வந்து பொங்கலும் போட்டாங்க. சுடங்க ஆவி பறக்க போட்டாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி ஒன்று வச்சுருக்காங்க. அது மூலயமா நீங்கள் லைவ் பார்க்கலாம். மறுபடியும் போய் நான் சாம்பார் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேங்க. அவ்வளோ நம்ம கேட்க நம்மளுக்கு தராங்க. அங்கே வந்து செப்பரேட்டாக ஹேண்ட் வாஷிங்குன்னு ஒரு இடம், குடிக்கிற தண்ணிக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. நான் வந்து இந்த இடத்துல நடக்கிறப்ப அப்படியே பூரிச்சு போய் என்னையே மெய் மறந்து ரொம்ப அப்படியே சந்தோஷத்தில் ஒன்றுமே தலைக்கால் புரியாமல் போயிட்டு இருந்தேங்க. அப்போ நான் ஒரு விஷயத்த நோட்டீஸே பண்ணலைங்க. திருச்செந்தூர் ரீச் ஆகிறோம், இந்த பாருங்கள் 1 கிலோமீட்டர் தான் கோயிலுக்கு. அப்படி தாங்க நான் அப்படியே ஒரு நிமிஷத்தை பூரிச்சு வந்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அப்போ தான் சொன்னார், ஏன் எல்லா கூட்டமும் ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அப்போ ஒன்றுமே புரியலைங்க. முருகா, என்ன இது நடக்குது, ஏன் இவ்வளோ மக்கள் வெளில வராங்கன்னு சொல்லி முருகான் தாங்க கூப்பிட்டேன். அந்த நேரம்னு ஒரு பறவை பறந்து வந்து அவரோட ஷோல்டரில் உட்காந்துருக்கு. நான் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலங்க. ஸோ அவ்வளோ ஒரு அனுகிரகங்க. எல்லாமே மேஜிக் மாதிரி தாங்க இருந்தது. ஸோ தெரு இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ தானேங்க கோயிலுக்கே போகிறோம், வரப்பு வாங்கிட்டுலாம் நம்ம விட்டுட்டோம். ஆஞ்சநேயர் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் கொஞ்சம் பேர் காசு போட்டு போனாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா எந்த ரூமில் போய் விசாரித்தாலும் 2000, 3000, 4000 அப்படின்னு போட்டிருக்காங்கங்க. இந்த குறிஞ்சி லாட்ஜுன்னு ஒன்று இருந்துச்சுங்க, இங்கே போய் விசாரித்தோம். இங்கே வெளியில் 150 போட்டிருக்காங்க, உள்ளே போட்டால் 2000ன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம சாமியை பார்த்துட்டு நேராக நம்ம கோயிலுக்கே போயிடலான்னு இருந்தப்போ தாங்க இந்த இடத்துலேருந்து லாக்கர் 70 ரூபான்னு சொன்னாங்க. இது வந்து தெற்கு மடங்க. அங்கே கிழக்கு பேக்கரி பார்த்தோம், இங்கே தெற்கு மடம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 58வது லாக்கர் தாங்க நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லாவே தாராளமான இடம் இருக்கிற ஒரு லாக்கர். நம்ம எத்தனை பை வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு பை தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே தூங்குறதுக்கான இடமும் இருந்துச்சு. பெரிய கண்ணாடி இருந்தது.
எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் எடுத்துகிட்டு வந்த பெட்ஷீட்டை போட்டோன்னே என் ஹஸ்பண்ட் ரொம்ப டயர்டாக இருந்ததால் வேலை முடிச்சுட்டு டேரெக்டாக வந்தார்லாங்க. அதனால் அவரும் தூங்கிட்டார். சாமி இருந்தாங்க, சிவன், விநாயகர், முருகர் எல்லோரும் இருந்தாங்கங்க. வெளியில் பார்த்தா தலைக்காணி விற்கிறாங்க. நீங்கள் கிளம்பணுன்னா பூ அதெல்லாம் எல்லாமே விற்கிறாங்கங்க. ஸோ அப்போ வந்து எங்கள் பக்கத்தில் படுத்திருந்த ஒரு அம்மா சொன்னாங்க, எழுந்து போய் அன்னதானம் சாப்பிட்டுவாங்க அம்மா, 4 மணிக்கு தான் சாமியை பார்க்க விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்களுக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்றக்காக நாங்கள் வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இவ்வளோ ஒரு பளிச்சுன்னு அப்படியே அந்த வேலும் அந்த கோபுரத்தோட கலசமும் அடிக்கிற வெயிலில் அவ்வளோ ஒரு அப்படி கண்ணே பறிக்கிற மாதிரி ஒரு பளபளன்னு இருந்ததுங்க. அந்த ஒரு வெள்ளையான வெண்மையான ஒரு புறா மாதிரி இருந்ததுங்க அந்த கோபுரமே பார்க்க. அவ்வளோ அழகுங்க, என்னால் அதை சொல்லவே முடியல. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க கோவிலே பளிச்சுன்னு. அந்த வெயிலில் ஒரு வைரம் கண்ணை கூசுகிற மாதிரி அந்த கோயிலோட கோபுரம் கண்ணை கூசுச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா விதமான காய்கறிகளால் வந்து நுழைவு வாயில் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. ஸோ அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து என் தங்கச்சி மாதிரி இருக்குது, என் சின்ன தங்கச்சி மாதிரி சொன்னதால நான் வீடியோ எடுத்திருந்தேங்க. கருணை கடலை கந்தா போற்றி, உண்மைதாங்க. நீர் பந்தல், நிழல் பந்தல்னு எல்லாமே அவரோட பக்தர்களுக்காக அவர் உருவாக்கி வச்சுருக்காருன்னு நினைக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு வழிகாட்டின மாதிரி என்ன மாதிரி நிறைய பேருக்கு அவர் வந்து தங்கறதுக்கு, உணவுக்கு எல்லாருக்குமே ஒரு காரணமாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறப்ப அவருக்கான நன்றியை நம்ம வார்த்தையில் சொல்லி தீர்க்க முடியாதுங்க. ஸோ கருணை கடலை கந்தா போற்றி தாங்க உண்மை. அரோஹரா அரோஹரா அரோஹரான்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாதுங்க. இந்த மரத்துலலாம் அழகான லைட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. இது அருப்படை முருகரை வந்து வச்சுருந்தாங்க. இவங்க தான் செல்ஃபி பாயிண்ட்டுங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொன்னலைங்க, எல்லா விதமான கனி வச்சு தான் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதுதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து கதவு காட்ட போகிறேங்க. ஸோ இந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் இன்னும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. இந்த கதவு தான் அது. நல்லா பார்த்துக்கோங்க. நான் பார்க்க முடிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் காட்டியிருக்கேங்க. ஸோ அதனால் நான் காட்டுற ஒரு விஷயத்தையும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதா நினச்சி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பட்டு குட்டிங்க லக்ஷ்மியை தான் பார்க்க வந்திருந்தோம். அவங்க பேரை கூப்பிட்டோன்னே அவ்வளோ ஜாலியாக அப்படியே அழகாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் பாகன் சொன்னார், ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க, வீடியோஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதால் மக்களும் நிறைய பேர் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கத்திட்டு இருந்ததால் தாங்க அவர் அப்படி சொன்னார். நாங்களும் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எடுக்கலை. அந்த லக்ஷ்மி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த வேல் வந்து அவ்வளோ ஜைஜான்டிக்காக அழகாக தெரியுங்க. நீங்கள் அந்த இடத்துலேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அந்த சிற்ப கலைகள்லாம் அந்த அளவுக்கு நுணுக்கமாக இருந்ததுங்க. நான் எவ்வளோ அழகாக எடுத்திருக்க பாருங்கள். இதுக்கே என் ஃபோன் கிளாரிட்டி இல்லாத ஃபோனு, அதிலே நான் அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த அளவுக்கு உணர முடியுங்க. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க திருச்செந்தூரில் அன்றைக்கி இருந்த டைமு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கூட்ட நெரிசலில் எடுத்த வீடியோலாம் கிடையாதுங்க. நான் அவ்வளோ ஃப்ரீயாகவே அந்த கோயிலை வந்து வலம் வந்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு அந்த இடமே ரொம்ப ரொம்ப மக்கள் கூட்டம் இல்லாமல் இருந்தது. ஒரு 12 மணி போல் நான் சொல்கிறேங்க. வெயில் அவ்வளோ கொளுத்துச்சு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வாட்டர் மெலன் வாங்கி கொடுத்தாரு. இதோ பாருங்கள், நான் கூட்டம் இவ்வளோ தாங்க, இப்படி தான் இருந்தது கூட்டமே. நான் அவ்வளோ ஃப்ரீயாக நடந்து போனோம். இங்கே வந்து அன்னதானம் போட்டிருக்காங்க. இந்த கோயில் ரொம்ப அழகாக இப்போ கட்டடமை பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சிசிடிவி கேமரா இருக்குது, அங்கங்கே லைட்டிங்ஸ் இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெற்கு வாசல். ஸோ நம்ம கிழக்கும் பார்த்தாச்சு, மேற்கும் பார்த்தாச்சு. இது வந்து தெற்கு வாசலுங்க. இந்த தெற்கு வாசல் நம்மளுக்கு என்ன மேஜிக் பண்ண போகுதுன்னு கண்டிப்பாக கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ எல்லாருமே இங்கே கூட்டமாக இருந்தாங்க. எதுக்கு கூட்டமாக இருந்தாங்கன்னு தெரியல. சரி நம்ம எங்கன்னா போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓம் கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம்னு நின்றுருந்தேங்க. நம்ம மக்கள் ஓம் கிட்ட இந்த பூவும் பிச்சுட்டாங்க, கலசத்துக்கிட்ட அந்த பூவும் பிச்சுட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா எல்லாம் அரோஹரா அரோஹரா
அப்படின்னு கத்துனாங்கங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா கதவு திறந்தோடனே அவங்கவுங்க ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் ஹஸ்பண்ட் அப்போ தான் சொன்னாங்க, ஜெயா முருகர் ஜெயா அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் வந்தவங்க ரொம்ப ஃப்ரீயாக பார்த்தோம் நம்ம சண்முகரை. அவ்வளோ 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 கண்ணில் பொத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. 4 மணிக்கு தாங்க தரிசனமே ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம 12:30க்கே நம்ம சண்முகரை கண் குளிர பார்த்துட்டோங்க. நம்ம கடலில் நீராடலை, நாழிக்கிணறுல குளிக்கல, வந்த களைப்பில் கை கால் முகம் மட்டும்தாங்க கழுவிருந்தோம். ஆனால் முருகரை பார்த்த அந்த ஒரு தருணம், மெய் சிலிர்த்த தருணம், நம்ம சுத்தமாயிட்டோங்க, குளிர்ந்து போயிட்டோம். மடத்தில் எதர்ச்சியாக அந்த அம்மா நம்மக்கிட்ட அன்னதானம் போய் சாப்பிட்டு வாங்கம்மான்னு சொல்லலைன்னா இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருப்போமா, இந்த ஒரு தருணம் நம்ம கிடச்சிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை பார்த்த சந்தோஷத்தில் 5:30 மணி பஸ்ஸுக்கு நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோமா, இல்லை கருவறை வரைக்கும் போய் அங்கே இருக்கிற முருகரையும் தரிசனம் பண்ணோமான்றதெல்லாம் வர செவ்வாய்க்கிழமை நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் போட போகிறோங்க. இது வரைக்கும் நீங்கள் பாண்டி எம்ஜே கப்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 4 திசையில் 3 திசையில் நடந்த மேஜிக்கை நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்னும் அந்த ஒரு திசையில் என்ன மேஜிக் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க. ஸ்டே டியூனுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.